டிபி எடுகேஷன் ஐடி கேம்பஸ் வழங்கும் ஃப்ளட்டர் கோர்ஸில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எனக்கு இந்த செக்ஷனில் புதிதாக கஸ்டம் மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸ் ஒன்றை கொடுக்கும் பொழுது அதற்கான ஃபார்மினை தயாரிக்க வேண்டும். நாங்கள் இங்கு இமேஜ் பிக்கரினை எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று பார்க்க போகின்றோம். அதாவது நாங்கள் யூசருக்கு ப்ரொவைட் செய்யும் ஆப்ஷன் கேமராவினை யூஸ் செய்து இமேஜ் ஒன்றை எடுத்து எக்ஸசைஸ் ஒன்றாக கஸ்டம் சேவ் செய்ய அல்லது ஏற்கனவே யூசரின் கேலரியில் இருக்கும் இமேஜ் ஒன்றை செலக்ட் செய்து சேவ் செய்யும் வாய்ப்பு கொடுக்க முடியும். இது மிகவும் கடினமானது இல்லை. நாங்கள் எமது கோடிற்கு சென்று இது எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று பார்ப்போம். முன்னர் உள்ள பாட்டில் மெடிடேஷன் மற்றும் ஸ்லீப் கண்டென்ட் ஃபார்ம்ஸ் இரண்டையும் எவ்வாறு தயாரிப்பது என்று பார்த்தோம். அதில் நாங்கள் கஸ்டம் விஜெட் ஒன்றை தயாரித்து தேவையான செயல்களை செய்தோம். உங்களுக்கு இதனை மிகவும் எளிதாக செய்ய முடியும் என்று தெளிவாகி இருக்கும். இந்த செக்ஷன் மிகவும் முக்கியமான செக்ஷன் ஆகும். நான் இந்த செக்ஷனில் கேமராவினை யூஸ் செய்து இமேஜ் ஒன்றை பிக் செய்வது மற்றும் கேலரியில் இருக்கும் இமேஜ் ஒன்றை பிக் செய்வது எவ்வாறு என்பதையே கூறப்போகின்றேன். நாங்கள் இதனை செய்ய பேக்கேஜ் ஒன்றை இன்ஸ்டால் செய்ய வேண்டும். உங்களுக்கு கூகுளில் சென்று ஃப்ளட்டர் இமேஜ் பிக்கர் என்று சர்ச் செய்ய முடியும். ஃப்ளட்டர் இமேஜ் பிக்கர் பேக்கேஜ் மிகவும் பிரபலமானதாகும். நாங்கள் இந்த பேக்கேஜினை முன்னர் இன்ஸ்டால் செய்துள்ளோம். நீங்கள் இது நிறைய லைக்ஸ் பெற்ற பேக்கேஜ் ஆகும் என்பதை பார்க்கலாம். நீங்கள் இங்கு இந்த பேக்கேஜினை இன்ஸ்டால் செய்ய முடியும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் பொழுது வெர்ஷன் நம்பர்ஸ் மாறி இருக்கலாம். ஆனால் இங்கு டியூட்டோரியல் செய்யும் பொழுது இருக்கின்ற வெர்ஷன் நம்பர் இருக்கின்றது. எமக்கு இப்பொழுது மைண்ட்ஃபுல்னஸ் தேவையாகும். நான் மற்றவற்றை க்ளோஸ் செய்கின்றேன். பின்னர் நீங்கள் பப்ஸ்பெக் YAMLற்கு சென்று இந்த இமேஜ் பிக்கர் பேக்கேஜை ஆட் செய்யப்பட்டுள்ளதா என்று பாருங்கள். நாங்கள் இப்பொழுது இமேஜ் பிக்கரினை இம்ப்ளிமெண்ட் செய்து ஃபார்மினை தயாரிப்போம். நான் ஸ்டேட்ஃபுல் விஜெட் ஒன்றை தயாரிக்கின்றேன். நான் அதற்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஃபார்ம் என்று கொடுப்பேன். நான் இங்கு பிளேஸ் ஹோல்டரினை நீக்குகின்றேன். அது இப்பொழுது தேவையில்லை. நாங்கள் இங்கு காலம் ஒன்றை ரிட்டர்ன் செய்வோம். நாங்கள் ஆரம்பத்தில் டேட்டாவினை டிஃபைன் செய்வோம். முன்னர் செய்தது போன்று டேட்டாவினை டிஃபைன் செய்ய வேண்டும். நீங்கள் ஸ்ட்ரிங் கேட்டகரி என்று கொடுத்து கேட்டகரியினை எம்டியாக டிஃபைன் செய்ய முடியும். அதன் பிறகு நேம், டிஸ்கிரிப்ஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட் ஆகியவை தேவையாகும். நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட் ஒன்றை தயாரிப்போம். அதற்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஒன்றை டிஃபைன் செய்ய வேண்டும். நாங்கள் இதற்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்று கொடுப்போம். அடுத்து டியூரேஷன் தேவையாகும். நான் டியூரேஷனை 0 என்று இனிஷியலைஸ் செய்கின்றேன். அடுத்ததாக எமக்கு இமேஜ் பாத்தினை ஃபைலாக எடுக்க முடியும். எனவே நான் இமேஜ் பாத்தினை ஃபைலாக எடுக்கின்றேன். ஏனென்றால் எமக்கு இமேஜ் பாத் டிஃபால்ட்டாகவே ஃபைலாக வருகின்றது. இதற்கு டாட்டில் இருக்கின்ற ஐஓ லைப்ரரியிலிருந்து ஃபைல் இம்போர்ட் ஆகின்றது. எமக்கு இமேஜ் பிக்கருடன் வேலை செய்கின்ற பொழுது ஃபைல் பாத் தேவையாகும். அதனால் நான் இங்கே ஃபைல் டைப்பாக எடுத்தேன். நாங்கள் இதனை ஸ்ட்ரிங் ஒன்றாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். உங்களுக்கு நாங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ரொவைடருக்கு வந்தால் இமேஜ் ஒன்று அசட்டாக யூஸ் செய்திருக்கின்றார்கள் என்று தெரியும். நாங்கள் இதனை ஸ்ட்ரிங்காக யூஸ் செய்ய வேண்டும். ஆகவே நாங்கள் இதனை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் செய்ய வேண்டும். நான் இப்பொழுது உங்களுக்கு அந்த விடயங்களை பின்னர் தெளிவுபடுத்துவேன். ஆனால் நீங்கள் இப்பொழுது இதனை ஃபைலாக டிஃபைன் செய்து கொண்டால் இந்த வேலைகளை மிகவும் எளிதாக செய்ய முடியும். நாங்கள் ஆரம்பத்தில் UIயினை தயாரிப்போம். அதன் பிறகு நாங்கள் இந்த விடயங்களை செட்டப் செய்து கொள்வோம். நான் நிச்சயமாக இமேஜ் பிக்கரை இன்ஸ்டால் செய்து வைத்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நான் மெயின் காலமிற்கு உள்ளே வருகின்றேன். நான் முன்னர் போன்று க்ராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை ஸ்டார்ட்டாக தயாரிக்கின்றேன். அடுத்து சில்ட்ரன்களை இணைத்துக் கொள்வோம். நாங்கள் இவ்வாறு ஆரம்ப டைட்டிலினை கொடுப்போம். நான் இங்கிருந்து டைட்டிலினை காப்பி செய்கின்றேன். இந்த விடயங்களை டைப் செய்து கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. நாங்கள் ஆப் கலர்ஸ்களையும் இம்போர்ட் செய்து கொள்வோம். நாங்கள் இங்கே கிரியேட் அ நியூ மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என்று கொடுப்போம். நாங்கள் இங்கே டைட்டில் போன்ற விடயங்களை கொடுத்தோம். நான் இந்த கிரியேட் அ நியூ மைண்ட்ஃபுல்
எக்ஸசைஸ் என்பதையே கொடுத்தேன். அடுத்து நாங்கள் பட்டன் 2 கொடுக்க வேண்டும். நாங்கள் அந்த பட்டன்ஸ்களை கொடுப்பேன். இந்த பட்டன்ஸ்கள் ஃபார்மின் உள்ளே வர வேண்டும். நாங்கள் ஃபார்ம் கீ ஒன்றை தயாரிக்கவில்லை என்பதால் ஆரம்பத்தில் ஃபார்ம் கீ ஒன்றை தயாரிப்போம். ஃபைனல் ஃபார்ம் கீ என்று டைப் செய்கின்றோம். நீங்கள் இதனை குளோபல் கீயாக தயாரிக்க முடியும். இதன் டைப்பினை ஃபார்ம் ஸ்டேட் என்று கொடுக்க வேண்டும். எனக்கு இது ஃபார்ம் கீயாக தேவையாகும். நான் இப்பொழுது எனது ஃபார்மினை அந்த சைஸ்டு பாக்ஸிற்குள்ளே கீழே கொடுக்கின்றேன். இங்கே ஃபார்ம் விஜெட் இருக்கின்றது. நீங்கள் சைல்டாக காலம் ஒன்றையே பாஸ் செய்ய வேண்டும். நீங்கள் அந்த காலமின் உள்ளே சில்ட்ரன்களை பாஸ் செய்ய முடியும். நாங்கள் இப்பொழுது ஃபார்மினை தயாரித்து செல்லலாம். எமக்கு ஆரம்பத்தில் பட்டன்ஸ் 2 தேவையாகும். உங்களுக்கு இங்கே பிக் ஃப்ரம் கேமரா அண்ட் பிக் ஃப்ரம் கேலரி என்று பட்டன்ஸ் 2 இருக்கின்றன தெரியும். நாங்கள் ஆரம்பத்தில் அந்த பட்டன்ஸ் 2ஐயும் தயாரிப்போம். நாங்கள் அந்த பட்டன்ஸ் 2ஐயும் ரோ ஒன்றின் உள்ளே கொடுப்போம். நான் இவ்வாறு ரோ ஒன்றினை கொடுக்கின்றேன். நாங்கள் இந்த ரோவின் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை ஸ்பேஸ் பிட்வீனாக கொடுப்போம். அப்பொழுது அந்த பட்டன்ஸ் 2ம் இரு பக்கங்களுக்கும் செல்லும். அடுத்ததாக நீங்கள் சில்ட்ரனாக 2 எலிவேட்டட் பட்டன்ஸினை ஆட் செய்ய முடியும். நான் இப்பொழுது 2 மெத்தட்ஸ் மற்றும் ஆன் பிரஸ் போன்றவற்றை டிஃபைன் செய்து செல்லவில்லை. நாங்கள் எலிவேட்டட் பட்டன் ஒன்றினை கொடுப்போம். நாங்கள் ஆன் பிரஸ்டினை வெறுமையாக வைத்துக்கொள்வோம். நான் இங்கே சைல்டு ப்ராப்பர்ட்டியாக பிக் ஃப்ரம் கேமரா என்பதனை பேஸ்ட் செய்கின்றேன். நான் இங்கிருந்து மற்றொரு எலிவேட்டட் பட்டனினை கொடுக்க வேண்டும். ஆகவே இதிலிருந்தே காப்பி ஒன்றை எடுக்கின்றேன். இங்கே பிக் ஃப்ரம் கேலரி என்பதே தேவையாகும். நாங்கள் இந்த மெத்தட்ஸ் 2ஐயும் டிஃபைன் செய்ய வேண்டும். நாங்கள் பின்னர் அந்த விடயங்களை செய்வோம். எமக்கு இப்பொழுது UIயில் இன்னும் என்ன செய்கின்றோம் என்று தெளிவாக தெரியவில்லை. ஆகவே நான் இப்பொழுது ஆரம்பத்தில் இந்த கிரியேட் கஸ்டம் எக்ஸசைஸ் பேஜிற்கு வருகின்றேன். ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது ஃபார்ம்ஸ் 2ஐ கம்ப்ளீட்லி தயாரித்திருக்கின்றோம். அதே போன்று நாங்கள் மைண்ட்ஃபுல்னஸினையும் டிஸ்பிளே செய்து கொள்ளக்கூடிய நிலையில் உள்ளது. நாங்கள் இப்பொழுது பேஜஸின் மெயின் ஸ்க்ரீன்ஸிற்கு வந்து கிரியேட் கஸ்டம் எக்ஸசைஸ் பேஜிற்கு செல்வோம். நான் இப்பொழுது கிரியேட் கஸ்டம் எக்ஸசைஸ் பேஜ் இருக்கின்றேன். இந்த பேஜில் கீழே இருக்கும் அந்த ட்ராப் டவுனில் இருந்து செலக்ட் செய்த ஃபார்மினை இங்கே ரெண்டர் செய்து கொள்ள முடியுமாக இருக்க வேண்டும். அதாவது ஸ்லீப் என்பதை செலக்ட் செய்தால் ஸ்லீப்பிற்கு தொடர்புடைய ஃபார்ம் இங்கே ரெண்டர் ஆக வேண்டும். நாங்கள் இப்பொழுது அதனை எவ்வாறு செய்து கொள்வது என்று பார்ப்போம். அந்த அனைத்திற்கு முன்பு நான் இங்கே சிறிது பேடிங் கொடுக்கின்றேன். நாங்கள் பாடியிற்கு வந்து பாடியில் இருக்கும் அந்த காலமினை கண்டுபிடித்து அதற்கு சிமெட்ரிக் பேடிங் ஒன்றை கொடுக்கலாம். நான் ஹாரிசாண்டல் டிரெக்ஷனில் 15 அளவு பேடிங் ஒன்றை ஆட் செய்து கொள்கிறேன். இப்பொழுது நாங்கள் இங்கே ரெண்டர் செய்து கொள்ள முடியும். இப்பொழுது எமக்கு இங்கே ரெண்டர் செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு நினைவிருக்கலாம், நாங்கள் இங்கே டைப் ஆஃப் கண்டென்ட் என்று ஒன்றை உருவாக்கி வைத்தோம். அதன் பிறகு நாங்கள் ட்ராப் டவுனின் உள்ளே இந்த டைப் ஆஃப் கண்டென்ட்டினை இவ்வாறு செலக்ட் செய்து கொண்டு இருக்கும் டிஃபால்ட் வேல்யூவிற்கு அசைன் செய்து கொண்டோம். இப்பொழுது எனக்கு இந்த டைப் ஆஃப் கண்டென்ட் என்பதன் அடிப்படையில் நமக்கு ரெண்டர் செய்து கொள்ள வேண்டிய ஃபார்மினை செலக்ட் செய்து கொள்ள முடியும். நாங்கள் இங்கே கீழே தான் எமது ஃபார்மினை ரெண்டர் செய்து கொள்ள வேண்டும். நான் ஒரு சைஸ்டு பாக்ஸினை கொடுக்கின்றேன். நான் சைஸ்டு பாக்ஸின் 18ஐ 20 என்று கொடுக்கின்றேன். அடுத்து எனக்கு இங்கே ஃபார்ம்ஸ்களை ரெண்டர் செய்து கொள்ள வேண்டும். நான் இங்கே ஆரம்பத்தில் டைப் ஆஃப் கண்டென்ட் சமமா என்று செக் செய்கின்றேன். நான் இது ஸ்ட்ரிங் ஒன்று என்பதால் இதனை செக் செய்து கொள்ள முடியும். நீங்கள் இந்த டைப் ஆஃப் கண்டென்ட் மெடிடேஷனிற்கு சமமானால் இங்கே மெடிடேஷனினை ரெண்டர் செய்து கொள்கின்றீர்கள். இங்கே இந்த பிராக்கெட்ஸ் தேவையில்லை. இது விஜெட் என்பதால் இங்கே கமா ஒன்றே தேவையாகும். நீங்கள் நான் இங்கே செய்ததை அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தில் இந்த டைப் ஆஃப் கண்டென்ட் என்பது மெடிடேஷனா என்று பார்த்தேன். மெடிடேஷன் என்றால் நான் மெடிடேஷன் ஃபார்மினை ரிட்டர்ன் செய்தேன். அதன் பிறகு உங்களுக்கு எல்ஸ் இஃப் கண்டிஷன் ஒன்றை கொடுத்து இந்த டைப் ஆஃப் கண்டென்ட் என்பது ஸ்லீப் என்பதற்கு சமமா என்று செக் செய்ய முடியும். உங்களுக்கு ஸ்லீப் என்பதையே நாங்கள் கொடுத்தோம் என்பது நினைவிருக்கும்.
இது சரியாக பொருந்த வேண்டும். இல்லை என்றால் இது ரிட்டர்ன் ஆகாது. ஸ்லீப் என்றால் ஸ்லீப் எக்ஸசைஸ் ஃபார்மினை ரிட்டர்ன் செய்ய முடியும். இங்கே இந்த கமாவினை நீக்குங்கள். நான் அடுத்த ஃபார்மினையும் கொடுக்கின்றேன். அடுத்து இருப்பதற்கு எல்ஸ் இஃப் தேவையாகும். ஆகவே நான் இதனை காப்பி செய்து கொள்கின்றேன். உங்களுக்கு அடுத்து இருப்பது தெரியும், அது மைண்ட்ஃபுல்னஸ் ஆகும். நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் என்றால் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஃபார்ம் இனை கொடுக்க முடியும். நான் இங்கே கமா ஒன்றை கொடுத்தால் இது தவறு ஆகும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இங்கே இந்த விஜெட் அல்லது இந்த விஜெட் அல்லது இந்த விஜெட், இந்த மூன்றில் ஒன்று மாத்திரமே ரெண்டர் ஆகும். நான் இந்த மூன்றிற்கும் ஒரே சென்டென்ஸினை கொடுத்தால் அது தவறாகும். நீங்கள் இப்பொழுது எமுலேட்டரினை பாருங்கள். இவ்வாறு அழகாக ஃபார்ம் ஒன்று ரெண்டராகி இருக்கின்றது. அடுத்து நீங்கள் எமது காலமிற்கு வந்து காலமின் கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்டார்ட்டாக தயாரித்து கொள்ளுங்கள். அதன் பிறகு சேவ் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எமுலேட்டரில் இது இவ்வாறு டிஸ்பிளே ஆகின்றதை பார்க்கலாம். நான் இந்த சப்மிட் பட்டனினை இந்த சைடிற்கு கொண்டு வருகின்றேன். இது எமது மெடிடேஷன் பேஜ் ஆகும். நாங்கள் மெடிடேஷன் ஃபார்மிற்கு செல்வோம். நாங்கள் மெடிடேஷன் ஃபார்மின் மேல் பகுதிக்கு வந்து இந்த காலமிலும் கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை ஸ்டார்ட்ஸாக செய்ய வேண்டும். அடுத்து இங்கே இருக்கும் இந்த எலிவேட்டட் பட்டனிற்கு சிறிது ஸ்டைலிங்கை கொடுங்கள். அதனால் இவ்வாறு ஸ்டைல் செய்து கொள்ள முடியும் என்று பார்ப்போம். நாங்கள் ஆட் செய்த கலர் இங்கே ஆட் ஆகி இருக்கின்றது. நான் இங்கே ஸ்டைல் ஒன்றை கொடுக்கின்றேன். நான் உங்களுக்கு இந்த ஸ்டைலிங் செய்வது எவ்வாறு என்று முன்னர் தெளிவுபடுத்தினேன். நாங்கள் இங்கே இந்த ஸ்டைலிங்கினை கொடுப்போம். நான் இங்கே ஸ்டைலிங் ஒன்றை கொடுத்துள்ளேன் என்பதை பார்க்கலாம். நான் இதனை சேவ் செய்து கொள்கின்றேன். நான் இங்கே பேக்ரவுண்ட் ஸ்டைல் ஒன்றை கொடுத்து பேக்ரவுண்ட் கலரினை மாற்றினேன். அதன் பிறகு ஷேப்பினை மாற்றினேன். ஆனால் இந்த ஷேப் அவசியமில்லை, அது டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகும். நான் இப்பொழுது பேக்ரவுண்ட் கலரினை மாத்திரம் மாற்றுகின்றேன். நீங்கள் எமுலேட்டருக்கு வந்த பிறகு இப்பொழுது இது அழகாக டிஸ்பிளே ஆகி இருக்கின்றதை பார்க்கலாம். நான் இந்த கலரிற்கு பிளாக் கலரினையே கொடுக்கின்றேன். அதன் பிறகு நான் இந்த எலிவேட்டட் பட்டனினை ரோ ஒன்றிற்கு ரப் செய்து கொள்கின்றேன். ஏனென்றால் எனக்கு இந்த எலிவேட்டட் பட்டனினை லெஃப்ட் சைடின் கார்னருக்கு கொண்டு வர வேண்டும். நீங்கள் எலிவேட்டட் பட்டனினை ரோ ஒன்றினுள்ளே ரப் செய்து அந்த ரோவின் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் எண்டாக கொடுக்க முடியும். அதன் பிறகு நீங்கள் இந்த பட்டன் இந்த பக்கம் செல்கின்றதை பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் இந்த மாற்றங்களை எமது ஸ்லீப் எக்ஸசைஸ் ஹோமிலும் செய்ய முடியும். நாங்கள் ஆரம்பத்தில் மேலே வந்து இங்கே கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்டார்ட்டாக தயாரித்தேன். அதன் பிறகு நாங்கள் இங்கே கீழே வந்து எமது எலிவேட்டட் பட்டனினை ரோ ஒன்றின் உள்ளே ரேப் செய்து அதன் ரோவின் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் எண்டாக கொடுத்து கொண்டோம். அதன் பிறகு நான் இதற்கு ஸ்டைலிங் ஒன்றை ஆட் செய்தேன். நான் இந்த ஸ்டைலினை இங்கிருந்து காப்பி செய்கின்றேன். நான் பேக்ரவுண்ட் கலர் மாற்றிக்கொள்வதற்காகவே ஸ்டைலிங்கினை கொடுத்தேன். அதன் பிறகு எனக்கு கலரினை பியோர் பிளாக்காக கொடுக்க முடியும். அதன் பிறகு சேவ் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் ஃபார்மிலும் இந்த விடயங்களை செய்து கொள்வோம். நாங்கள் காலமின் கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்டார்ட்டாக தயாரிக்க முடியும். எனக்கு இங்கே மாத்திரம் தயாராக வேண்டும். நாங்கள் இப்பொழுது எமுலேட்டருக்கு செல்வோம். நீங்கள் இங்கே ஸ்லீப்பினை செலக்ட் செய்த பிறகு ஸ்லீப்பினை அழகாக பார்க்க முடியும். நாங்கள் மைண்ட்ஃபுல்னஸினை செலக்ட் செய்த பிறகு எமது பட்டன்ஸ் 2 அழகாக தெரிகின்றன. எனக்கு இந்த அரோ பிடிக்கவில்லை. நீங்கள் இங்கே கிரியேட் கஸ்டம் எக்ஸசைஸ் பேஜிற்கு வந்த பிறகு இந்த அரோ டவுன்வர்ட் என்பதையே யூஸ் செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம். நாங்கள் இந்த அரோவினை மாற்றிக்கொள்வோம். நாங்கள் இங்கே அரோ ட்ராப் டவுன் என்பதை கொடுக்க முடியும். நாம் இதனை ஸ்டேட்ஃபுல்லாக வைத்திருப்பதால் இது கஸ்டம் டைனமிக்கலியாக மாறுகின்றதை பார்க்கலாம். எமக்கு இப்பொழுது இங்கே கேட்டகரி, நேம், டிஸ்கிரிப்ஷன், இன்ஸ்ட்ரக்ஷன், டியூரேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் URL என்பன தேவையாகும். நாங்கள் முன்னர் எடுத்த அதே விடயங்களே இங்கு தேவையாக இருக்கின்றன. நாங்கள் எமது ஃபார்மில் இருந்து இவற்றை காப்பி செய்வோம். நான் இங்கே இமேஜினை காண்பித்தால் கேட்டகரி, நேம், டிஸ்கிரிப்ஷன் ஆகியவற்றை இந்த 3லும் ஒரே மாதிரி இருக்கின்றதை பார்க்கலாம். ஆகவே நாங்கள் ஆரம்ப 3ஐயும் காப்பி செய்து கொள்வோம். நாங்கள் மெடிடேஷன் ஃபார்மிற்கு வந்து
மேலே ஸ்க்ரோல் செய்து கொள்வோம். இங்கே இந்த சைஸ் பாக்ஸுடன் கேட்டகரி, நேம், டிஸ்கிரிப்ஷன் ஆகியவற்றை காப்பி செய்து கொள்கின்றேன். அதன் பிறகு நாங்கள் மைண்ட்ஃபுல்னஸிற்கு வந்து இந்த ரோவிற்கு கீழே இதனை பேஸ்ட் செய்து கொள்வோம். இங்கே எமது கஸ்டம் டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டினை இவ்வாறு இம்போர்ட் செய்து கொள்வோம். அப்பொழுது இங்கே இருக்கும் இஷ்யூ நீங்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது இதனை சேவ் செய்து பார்ப்போம். நாங்கள் மீண்டும் மைண்ட்ஃபுல்னஸ் என்பதை செலக்ட் செய்வோம். நீங்கள் எமக்கு தேவையான விடயங்களை அட் ஆகி இருக்கின்றதை பார்க்கலாம். நாங்கள் இன்னும் என்ன தேவை என்று பார்ப்போம். அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டியூரேஷன் மற்றும் இன்ஸ்ட்ரக்ஷன் URL என்பன தேவையாகும். நாங்கள் அவற்றையும் காப்பி செய்து கொடுப்போம். நான் இங்கே மீண்டும் காப்பி ஒன்றை எடுக்கின்றேன். எனக்கு 2 சைஸ் பாக்ஸ்கள் தேவையில்லை. நாங்கள் இந்த கேட்டகரி என்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் இதனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக மாற்றிக்கொள்வோம். நான் இப்பொழுது இதனையும் இன்ஸ்ட்ரக்ஷனாக மாற்றுகின்றேன். அதே போன்று இதனையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்று கொடுப்போம். நாங்கள் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்பதற்கு இவ்வாறு நேரடியாக இந்த வேல்யூவினை என்டர் செய்ய முடியாது என்பதை பார்க்கலாம். ஏனென்றால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்பது ஸ்ட்ரிங் லிஸ்ட் ஒன்றாகும். அதாவது நான் இங்கே வேல்யூவிலிருந்து லிஸ்ட் ஒன்றினை தயாரிக்க வேண்டும். நாங்கள் இதனை மிகவும் எளிதாக செய்ய முடியும். நான் இவ்வாறு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்களை டைப் செய்து கொண்டு செல்கின்றேன் என்று நினைத்து பாருங்கள். எனக்கு 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவையாகும். அவை test1 என்ற இன்ஸ்ட்ரக்ஷன், test2 என்ற இன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் test3 என்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆகும். இந்த 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸினை ஆட் செய்கின்றேன். அதாவது லிஸ்டின் ஆரம்ப எலிமெண்ட் test1 ஆகும். லிஸ்ட் 2வது எலிமெண்ட் test2 ஆகும். லிஸ்டின் 3வது எலிமெண்ட் test3 ஆக ஆட் செய்ய வேண்டும். நீங்கள் எனக்கு இங்கே இந்த நியூ வேல்யூ என்பது ஸ்ட்ரிங் ஒன்றாக வருகின்றதை பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரிங்கினை நான் கன்வெர்ட் செய்ய வேண்டும். இவ்வாறு லிஸ்டின் உள்ளே test1 என்பதை ஆரம்ப எலிமெண்ட்டாக கொடுக்க வேண்டும். test2 என்பதை 2வது எலிமெண்ட்டாகவும் test3 என்பதை 3வது எலிமெண்ட்டாகவும் கொடுக்க வேண்டும். நான் இப்பொழுது இதனை இவ்வாறு கன்வெர்ட் செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் இவ்வாறு test1, test2, test3 என்று டைப் செய்து கொள்ளும்போது நான் இவற்றுக்கு இடையில் கமாஸ் கொடுக்கின்றேன் என்று நினைத்து பாருங்கள். நீங்கள் இவ்வாறு கமாஸினை கொடுக்கும் பொழுது முழுமையான ஸ்ட்ரிங்கின் மூலம் செல்லும் பொழுது கமா கிடைக்கும் இடத்திலிருந்து அடுத்து வரும் வார்த்தையை புதிய லிஸ்டின் உள்ளே ஆட் செய்ய வேண்டும் என்று கூற முடியும். இது புதிய லிஸ்ட்டுக்கு ஆட் ஆகும். அதன் பிறகு கமா ஒன்று கிடைக்கும். அதன் பிறகு மற்றொரு லிஸ்ட்டுக்கு இது ஆட் ஆகும். அதன் பிறகு மீண்டும் கமா கிடைக்கும். அதன் பிறகு மற்றொரு லிஸ்டிற்கு இது ஆட் ஆகும். நாங்கள் இந்த கமாஸ் மூலம் வேறுபடுத்தப்பட்டவற்றை தனியாக ஸ்பிளிட் செய்து இவ்வாறு லிஸ்ட் ஒன்றினை தயாரிக்க முடியும். இது அப்ரோச் ஒன்றாகும். அல்லது பல்வேறு ஃபீல்ட்ஸினை தயாரிக்க தனியாக கொடுத்து ஒவ்வொரு ஃபீல்டிலும் டைப் செய்து அவற்றை தனித்தனியாக லிஸ்ட் ஒன்றிற்கு ஆட் செய்யவும் முடியும். அதனை நீங்கள் விரும்பும் வகையில் செய்ய முடியும். நான் இப்பொழுது எவ்வாறு செய்வேன் என்று கூறுகின்றேன். உங்களுக்கு எனக்கு இந்த நியூ வேல்யூ வருகின்றது என்பது தெரியும். நீங்கள் இவ்வாறு நியூ வேல்யூவினை எடுத்து இது எதனால் ஸ்பிளிட் ஆக வேண்டும் என்று கொடுக்க வேண்டும். நான் ஒவ்வொரு கமா இருக்கும் இடத்திலும் ஸ்பிளிட் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றேன். நீங்கள் இங்கே எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளதை பார்க்கலாம். இவ்வாறு ஹலோ வேர்ல்ட் என்பதை இந்த ஸ்பேஸ் மூலம் ஸ்பிளிட் செய்திருக்கின்றார்கள். அதாவது இங்கே இருக்கும் இந்த ஒயிட் ஸ்பேஸ் மூலம் இது ஸ்பிளிட் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் இதனை பிரிண்ட் செய்த பின்னர் ஹலோ என்பது எலிமெண்ட் ஒன்றாக ஆட் செய்யப்பட்டுள்ளதை பார்க்கலாம். ஸ்பேஸிற்கு பிறகு இருக்கும் மற்ற வார்த்தை அடுத்த எலிமெண்ட்டாக ஆட் செய்யப்பட்டுள்ளது. அதுவே இந்த ஸ்பிளிட் மூலம் நடைபெறுகின்றது. எனக்கு நான் முன்னர் கூறியவாறு இந்த கமாஸ் இருக்கும் இடங்களில் இருந்து இதனை ஸ்பிளிட் செய்ய வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு நேரடியாக லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் என்பது ரிட்டர்ன் ஆகும். எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் தேவையாகும். அதனால் எமது அப்ரோச் 100% சரியாக இருக்கின்றது. எனக்கு இப்பொழுது இங்கே டியூரேஷனை பெற வேண்டும். உங்களுக்கு நாங்கள் இந்த அனைத்தையும் டைப் செய்து வைத்திருந்தோம் என்பது நினைவிருக்கும். இங்கே நேம் இல்லை, டியூரேஷன் என்று இருக்க வேண்டும். இங்கே கீபோர்ட் டைப்பினை நம்பராக மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் டியூரேஷன் என்பது இன்டிஜர் ஒன்றாகும். ஃபைனலி நாங்கள் இமேஜிற்கு வந்து பார்ப்போம். எனக்கு நினைவிருக்கும்படி அடுத்து எமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் URL தேவையாகும். இது ஸ்ட்ரிங் ஒன்றாகும். ஆகவே இதில் எந்த விசேடமும் இல்லை. இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் இங்கே இல்லை. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் URL என்று இருக்க வேண்டும்.
நாங்கள் எமது மைண்ட்ஃபுல்னஸில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஆர்எல்லிற்கு இடம் ஒன்றை தயாரித்து இருக்கின்றோமா என்று பார்ப்போம். நாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஆர்எல்லிற்கு தனியாக ஒரு இடத்தை தயாரிக்கவில்லை என்பதை பார்க்கலாம். ஆகவே நான் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஆர்எல்லிற்கு தனியாக ஃபீல்ட் ஒன்றை தயாரிக்கின்றேன். நாங்கள் இதனை ஸ்ட்ரிங் ஒன்றாக டிஃபைன் செய்வோம். நாங்கள் இங்கே இதனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஆர்எல் என்று கொடுப்போம். நீங்கள் இப்பொழுது இதனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஆர்எல்லிற்கு வேல்யூவினை பாஸ் செய்து கொள்ள முடியும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஆர்எல் என்பதே இங்கு அட் ஆக வேண்டும். நாங்கள் இப்பொழுது எமக்கு தேவையானவாறு இது அட் ஆகி இருக்கின்றதா என்று பார்ப்போம். மைண்ட்ஃபுல்னஸிற்கு மாற்றி எமது இமேஜுடன் ஒப்பிட்டு பார்ப்போம். நாங்கள் பட்டன்ஸ் 2 அட் ஆகி இருக்கின்றதை பார்க்கலாம். கேட்டகரி, நேம், டிஸ்கிரிப்ஷன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டியூரேஷன் மற்றும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஆர்எல் ஆகியவை அட் ஆகி இருக்கின்றன. அடுத்து நாங்கள் பட்டனினை ஆட் செய்ய வேண்டும். நாங்கள் எந்த மெத்தட்ஸினையும் டிஃபைன் செய்யவில்லை என்பதால் நாங்கள் மெடிடேஷனிற்கு வந்தால் நேரடியாக பட்டன் ஒன்றினை காப்பி செய்ய முடியும். நான் இவ்வாறு சைஸ்ட் பாக்ஸுடன் கொடுத்து இந்த ரோவினை காப்பி செய்து கொள்கின்றேன். அதன் பிறகு மைண்ட்ஃபுல்னஸிற்கு இங்கே கமாஸ் கொடுத்து இதனை ஃபார்மட் செய்து கொள்வோம். அதன் பிறகு நான் இங்கே இவ்வாறு பேஸ்ட் செய்து கொள்கின்றேன். இங்கே இருக்கும் 10 என்ற சைஸ்ட் பாக்ஸ் தேவையில்லை. நாம் இப்பொழுது எமுலேட்டருக்கு வந்தால் ஸ்லீப் எவ்வாறு அழகாக வருகின்றதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து மைண்ட்ஃபுல்னஸிற்கு மாற்றிய பின்னர் இதுவும் இவ்வாறு வருகின்றது. நாங்கள் மைண்ட்ஃபுல்னஸினை சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூவின் உள்ளே கொடுத்துள்ளோமா என்று பார்ப்போம். சில சந்தர்ப்பத்தில் ஸ்க்ரீன் சைஸஸ் அடிப்படையில் இது போதுமானதாக இருக்காது. நான் மைண்ட்ஃபுல்னஸினை சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூ இன் உள்ளே கொடுக்கவில்லை என்பதை பார்க்கலாம். நான் இந்த காலமினை சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூ ஒன்றின் உள்ளே ரேப் செய்வதை பார்க்கலாம். நாங்கள் ஃபார்ம்ஸ் 3ஐயும் சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூக்களின் உள்ளே ரேப் செய்வோம். இது மிகவும் சிறந்ததாகும். நாங்கள் இங்கே மேலே இந்த காலமினையும் சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூவின் உள்ளே ரேப் செய்து கொள்வோம். நாங்கள் ஸ்லீப் எக்ஸசைஸ் ஃபார்மினையும் சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூவின் உள்ளே ரேப் செய்து கொள்வோம். இங்கே இருக்கும் மெயின் காலமினையும் சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூவின் உள்ளே ரேப் செய்து கொள்வோம். நாங்கள் இப்பொழுது எமது ஃபார்மினை தயாரித்து விட்டோம். எனக்கு இப்பொழுது எனது இமேஜ் பிக்கரினை தயாரிக்க வேண்டும். நான் உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் கேலரியில் இருந்து அல்லது கேமராவினை ஓப்பன் செய்து இமேஜ் ஒன்றை எவ்வாறு பிக் செய்து கொள்வது என்று கூறுகின்றேன். நாங்கள் நிச்சயம் இமேஜ் பிக்கரினை இன்ஸ்டால் செய்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு மீண்டும் காண்பிக்கின்றேன். நீங்கள் pubspec.yamlற்கு இவ்வாறு இமேஜ் பிக்கரினை இன்ஸ்டால் செய்துள்ளீர்களா என்று பாருங்கள். நான் இவ்வாறு ஃபைனல் இமேஜ் பிக்கர் ஒன்றினை தயாரித்து இமேஜ் பிக்கர் இன்ஸ்டன்ஸ் ஒன்றினை தயாரிக்கின்றேன். அடுத்து நான் இங்கே இமேஜ் ஒன்றினை பிக் செய்யும் மெத்தடினை தயாரிக்க வேண்டும். அதாவது கேலரியிலிருந்து பிக் செய்தாலும் அல்லது கேமராவிலிருந்து பிக் செய்தாலும் இமேஜ் ஒன்றை பிக் செய்வதே தேவையாகும். நான் இங்கே ஃபியூச்சராக இமேஜ் ஒன்றினை பிக் செய்யும் மெத்தட் ஒன்றினை தயாரிக்கின்றேன். இது மிகவும் கடினமானதொரு விடயமில்லை. எமக்கு அனைத்தினையும் மிகவும் எளிதாக செய்து வைத்திருக்கின்றார்கள். எனக்கு எதனையும் ரிட்டர்ன் செய்ய தேவையில்லை என்பதால் இதனை வைடாக தயாரிக்கின்றேன். நாங்கள் இதற்கு பிக் இமேஜ் என்று கொடுப்போம். நான் நிச்சயமாக இதற்கு இமேஜ் சோர்ஸினை பாஸ் செய்து கொள்ள வேண்டும். அதாவது நான் பிக் செய்யப்பட்ட இமேஜினை பாஸ் செய்ய வேண்டும். இது அசிங்க்ரோனஸ் மெத்தட் ஒன்றாகும். ஏனென்றால் இது ஃபியூச்சர் ஆகும். நான் ஆரம்பத்தில் பிக் செய்யப்பட்ட இமேஜினை வேரியபிள் ஒன்றின் உள்ளே ஸ்டோர் செய்து கொள்ள வேண்டும். நான் இவ்வாறு ஃபைனல் பிக்ட் ஃபைல் என்று வேரியபிள் ஒன்றை தயாரிக்கின்றேன். நாங்கள் தயாரித்த இமேஜ் பிக்கர் என்ற இன்ஸ்டன்ஸின் உள்ளே பிக் இமேஜ் என்ற மெத்தட் ஒன்று இருக்கின்றது. ஆகவே நீங்கள் சோர்ஸினை பிக் செய்து கொள்ள முடியும். நாங்கள் இங்கிருந்து பிக் செய்த சோர்ஸ் மூலம் பிக் ஃபைல் ஒன்றினை தயாரிக்க முடியும். அதன் பிறகு நீங்கள் செட் ஸ்டேட் மூலம் செட் ஸ்டேட் செய்ய முடியும். நீங்கள் இந்த பிக்ட் ஃபைல் என்பது நல்லா என்று பார்க்க முடியும். நான் நல் என்றால் இங்கே நோ இமேஜ் செலக்டட் என்று காண்பிக்கின்றேன். இல்லை என்றால் இந்த பிக்ட் ஃபைலின் உள்ளே இமேஜ் ஒன்று இருந்தால் நான் இங்கே இமேஜ் பாத்திற்கு இதனை அசைன் செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது இதனை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். நான் ஆரம்பத்தில் இங்கே நாங்கள் பிக் செய்த இமேஜ் ஆனது பிக்ட் ஃபைல் நல் இல்லையா என்று பார்க்கின்றேன். நான் இது நல் இல்லை என்றால் டேட்டா ஃபீல்டிற்கு அசைன் செய்ய முடியும். ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும்?
நான் இங்கே வந்து இந்த இமேஜ் பாத்தினை ப்ரைவேட் வேரியபிள் ஒன்றாக டிஃபைன் செய்து கொள்கின்றேன். இமேஜ் பாத் என்பது ஃபைல் ஒன்றாக இருப்பதால் இதனை ஃபைலாக கன்வெர்ட் செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பிக்ட் ஃபைலினை எடுத்து அதன் ஃபைலின் பாத்தினை பாஸ் செய்ய வேண்டும் என்று தெரியும். அப்பொழுது இதன் மூலம் ஃபைல் ஒன்று உருவாகும். இங்கே கிரியேட்ஸ் அ ஃபைல் என்று இருக்கின்றது பாருங்கள். இங்கே பிக்ட் ஃபைலினை எடுத்து அதன் பாத்தினை பாஸ் செய்தால் இவ்வாறு இமேஜ் பாத் என்ற வேரியபிளிற்கு இந்த இமேஜினை அசைன் செய்ய முடியும். இது இமேஜ் ஒன்று இருந்தால் மாத்திரமே நடைபெறும். நான் இமேஜ் இல்லை என்றால் இங்கே சிம்பிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்றை கொடுக்கின்றேன். நான் இங்கே பிரிண்ட் செய்து கொள்கின்றேன். அப்பொழுது கன்சோலில் இது சரியாக வந்ததா இல்லையா என்று பார்க்க முடியும். நாங்கள் நோ இமேஜ் செலக்டட் என்று பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்றை கொடுப்போம். இமேஜ் ஒன்றை தயாரிப்பதற்கு இவ்வளவு விடயங்களையே செய்ய வேண்டும். நான் ஆரம்பத்தில் இமேஜின் சோர்ஸினை தயாரிக்கின்றேன். சோர்ஸினை பாஸ் செய்த பிறகு பிக் இமேஜ் என்பது அதாவது இமேஜினை பிக் செய்ததை ஸ்டோர் செய்ய வேண்டும். இந்த பிக் செய்யப்பட்ட இமேஜ் நல் இல்லை என்றால் அதனை வேரியபிளிற்கு அசைன் செய்ய முடியும். நான் நல் என்றால் இவ்வாறு நோ இமேஜ் செலக்டட் என்று பிரிண்ட் செய்கின்றேன். நான் இப்பொழுது இங்கே இந்த மெத்தட்ஸ் இரண்டையும் இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். இமேஜினை கேமராவிலிருந்து பிக் செய்யும் மெத்தட் இதுவாகும். இமேஜினை கேலரியிலிருந்து பிக் செய்யும் மெத்தட் இதுவாகும். நாங்கள் இப்பொழுது இந்த மெத்தட்ஸ் இரண்டையும் இம்ப்ளிமெண்ட் செய்து கொள்வோம். இது மிகவும் கடினமானது இல்லை. எமக்கு இந்த மெத்தட்ஸ் அனைத்தையும் மிகவும் எளிதாக செய்து வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் ஆரம்பத்தில் இமேஜினை கேமராவிலிருந்து பிக் செய்யும் மெத்தடினை எழுதுவோம். உங்களுக்கு நாங்கள் இமேஜ் ஒன்றினை பிக் செய்து பிக் இமேஜ் என்ற ஃபங்க்ஷனினை எழுதுவோம் என்பது நினைவிருக்கு. நாங்கள் அதற்கு சோர்ஸினை பாஸ் செய்ய வேண்டும். நாங்கள் கேமராவிலிருந்து பிக் செய்வதால் இமேஜ் சோர்ஸ் டாட் கேமரா என்பதே இதன் சோர்ஸ் ஆகும். இதனை செய்வதற்கு இவ்வளவு நேரம் மாத்திரமே தேவையாகும். நீங்கள் இப்பொழுது இது எவ்வளவு எளிதானது என்று அறிந்து கொள்வீர்கள். நான் இங்கேயும் பிக் இமேஜ் என்ற ஃபங்க்ஷனினை கால் செய்கின்றேன். இதற்கு எமது இமேஜ் சோர்ஸினை இமேஜ் சோர்ஸ் டாட் கேலரி என்று பாஸ் செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது இவற்றை செட்டப் செய்து இந்த எமுலேட்டரினை இங்கிருந்து ஸ்டாப் செய்து கொள்வோம். நிச்சயம் அப்ளிகேஷனினை ஸ்டாப் செய்ய வேண்டும். அதன் பிறகு மீண்டும் அப்ளிகேஷனினை ரன் செய்வோம். நீங்கள் ரன் என்ற இடத்திற்கு வந்து ரன் வித்தவுட் டீபக்கிங் என்பதை கொடுக்க முடியும். நான் இப்பொழுது எனது அப்ளிகேஷனினை ரன் செய்து விட்டேன். நீங்கள் நான் டீபக் கன்சோலினை ஓப்பன் செய்த பொழுது எந்த எரரிலும் இல்லை என்பதை பார்க்கலாம். நான் இப்பொழுது கேமராவிலிருந்து இமேஜ் ஒன்றினை பிக் செய்கின்றேன். நீங்கள் இதனை கிளிக் செய்த பிறகு கேமரா ஒன் ஆகின்றதை பார்க்கலாம். இங்கே ஆல்ட் கீயினை பிரஸ் செய்து இவ்வாறு கிளிக் செய்யலாம். அப்பொழுது நீங்கள் மூவ் ஆகின்றதை பார்க்கலாம். நாங்கள் கேமராவினை மூவ் செய்து கொண்ட இந்த போஸில் படம் ஒன்றை எடுக்க முடியும். இங்கே கேமராவினை கிளிக் செய்த பிறகு ப்ரொசஸ் ஒன்று நடைபெறும். அதன் பிறகு டிக்கினை கிளிக் செய்தால் இங்கே இமேஜ் பிக் செய்யப்படும். நீங்கள் இப்பொழுது கேமராவிலிருந்து பிக் செய்ய முடியும். இங்கே கேலரியிலிருந்து பிக் செய்தால் நாங்கள் இப்பொழுது கேமரா மூலம் எடுத்த இமேஜஸ் மாத்திரமே கேலரியில் இருக்கும். நீங்கள் இந்த இமேஜ் மாத்திரமே கேலரியில் இருக்கின்றதை பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இந்த எமுலேட்டருக்கு இமேஜஸினை ஆட் செய்ய முடியும். நான் அதை பின்னர் கூறுவேன். நமது ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ மூலம் மிகவும் எளிதாக இதனை செய்ய முடியும். ஆனால் நான் இதனை ரெக்கமெண்ட் செய்யவில்லை. ஏனெனில் உங்கள் எமுலேட்டரின் ஸ்பேஸ் போதுமானதாக இல்லை என்றால் பெரிய இஷ்யூ ஏற்படும். ஆனால் நான் உங்களுக்கு இதனையும் கூறுவேன். ஏனென்றால் அதனை அறிந்து கொள்வது அவசியமாகும். உங்கள் கேலரியில் இமேஜ் ஒன்று இருந்தால் நீங்கள் அதனை செலக்ட் செய்து கொள்ள முடியும். நீங்கள் உங்கள் ஃபிசிக்கல் டிவைஸினை யூஸ் செய்தால் எந்த இஷ்யூவும் இல்லை. இதனை நீங்கள் மிகவும் அழகாக தயாரிக்க முடியும். எனக்கு இப்பொழுது இங்கு கேமரா மூலம் பிக் செய்யப்பட்ட இமேஜ் அல்லது கேலரியின் மூலம் பிக் செய்யப்பட்ட இமேஜ் எது செலக்ட் செய்யப்பட்டதோ அதனை பார்க்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது செலக்ட் செய்யும் இமேஜினை டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். அதனை மிகவும் எளிதாக செய்து கொள்ள முடியும். அது கடினமானது இல்லை. நான் இங்கே இந்த ரோவிற்கு மேலே அந்த இமேஜினை டிஸ்ப்ளே செய்து கொள்கின்றேன். நான் இங்கே ஆரம்பத்தில்
இமேஜ் பாத்தினை செக் செய்ய வேண்டும். அதாவது இமேஜ் பாத் என்பது நல் இல்லை என்றால் மாத்திரமே இமேஜினை காண்பிக்க முடியும். இமேஜ் பாத் என்பது நன் நலபிள் என்றால் இங்கே இமேஜ் ஒன்றினை ரெண்டர் செய்கின்றேன். இங்கே கேர்லி பிரேசஸ் தேவையில்லை. இங்கே இமேஜ் டாட் ஃபைல் என்று வர வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு நாங்கள் இமேஜ் பாத்தினை ஃபைல் ஒன்றாக இங்கே சேவ் செய்திருக்கின்றோம் என்பது நினைவிருக்கும். முன்னர் இது போன்று இது மிகவும் கடினமானது இல்லை. அதன் பிறகு ஃபைல் என்ன என்பதை பாஸ் செய்ய வேண்டும். இமேஜ் பாத் என்பதே எனது ஃபைலின் பெயராகும். இதனை நன்னலபிளாக குறிக்க வேண்டும். நான் இங்கே ஹைட்டினை டிஃபைன் செய்கின்றேன். நான் இப்பொழுது ஹைட்டினை 200ஆக டிஃபைன் செய்கின்றேன். இதற்கு தேவையானது இவ்வளவு ஆகும். நாங்கள் இப்பொழுது இதனை சேவ் செய்து கொள்வோம். மீண்டும் அப்ளிகேஷனினை ரீஸ்டார்ட் செய்ய தேவையில்லை. நான் மைண்ட்ஃபுல்னஸிற்கு வந்து கேமரா மூலம் இமேஜ் ஒன்றினை எடுத்து காண்பிக்கின்றேன். இங்கே நீங்கள் ஆல்ட் கீயினை பிரஸ் செய்து கேமராவினை மூவ் செய்ய முடியும். நாங்கள் இந்த பக்கம் வந்து இந்த கப்பின் இமேஜினை எடுப்போம். இதனை அவசரப்படாமல் செய்ய வேண்டும். இது உங்கள் மெஷினின் ஸ்பேஸுடன் தொடர்புடையதாகும். நீங்கள் இப்பொழுது நாங்கள் பிக் செய்த இமேஜ் எவ்வாறு அழகாக டிஸ்பிளே ஆகின்றதை பார்க்கலாம். நான் இந்த இமேஜினை மாற்றவும் முடியும். நான் இப்பொழுது கேலரியிலிருந்து இமேஜினை பிக் செய்தால் அந்த கேலரியிலிருந்து பிக் செய்யப்பட்ட இமேஜ் இங்கே மாறி காணப்படும். நீங்கள் இப்பொழுது இந்த விடயங்களை எவ்வாறு கன்ஃபிகர் செய்வது என்று அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இது கடினம் என்று நினைத்தாலும் நாங்கள் தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ் ஒன்றினை யூஸ் செய்வதால் இதனை மிகவும் எளிதாக செய்து கொள்ள முடியும். இவை இவ்வாறு மஞ்சள் நிறமாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். இவை எரர்ஸ் இல்லை. இதன் அர்த்தம் இந்த வேரியபிள்ஸ் டிஃபைன் செய்யப்பட்டுள்ளன, ஆனால் அவை இன்னும் யூஸ் செய்யப்படவில்லை என்பதாகும். நாங்கள் இந்த வேரியபிள்ஸ் அனைத்தையும் இந்த டேட்டாவினை சேவ் செய்யும் பொழுது யூஸ் செய்வோம். நாங்கள் இப்பொழுது யூசர் என்டர் செய்த டேட்டாவினை எமது லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது ஃப்ளட்டரில் இருக்கும் இந்த இமேஜ் பிக்கர் என்ற பேக்கேஜினை இன்ஸ்டால் செய்து இந்த விடயங்களை எவ்வளவு எளிதாக செய்ய முடியும் என்று பார்த்தோம். நீங்கள் நினைத்து பாருங்கள், நாங்கள் இந்த பேக்கேஜ் இல்லாமல் ஆரம்பத்திலிருந்து இதனை எழுத வேண்டியிருந்தால் இந்த விடயங்களை செய்ய மிகவும் அதிக நேரம் எடுத்திருக்கும். அதனால் டெவலப்பர்ஸ் இவ்வாறு பேக்கேஜஸினை தயாரித்துள்ளனர். நாங்கள் அவற்றை யூஸ் செய்வது மிகவும் முக்கியமானதாகும். எமக்கு இப்பொழுது கேலரி மற்றும் கேமராவிலிருந்து இமேஜினை பிக் செய்து செலக்ட் செய்வது எவ்வாறு என தெரியும். நீங்கள் உங்களுடைய ஃபிசிக்கல் டிவைஸினை யூஸ் செய்து இதனுடைய பில் செய்தால் உங்கள் கேலரியில் இருக்கும் இமேஜஸ் பிக் ஆகும் முறையினை அழகாக பார்க்க முடியும். இல்லை என்றால் நீங்கள் கேமராவினை யூஸ் செய்து இமேஜ் ஒன்றினை பிக் செய்ய முடியும். நாங்கள் இவ்வாறு எமது ஃபிசிக்கல் டிவைஸின் உள்ளே தயாரிக்கும் ஃப்ளட்டர் அப்ளிகேஷனினை பில் செய்வது அல்லது ரன் செய்வது எவ்வாறு என்று முன்னர் கூறவில்லை. நாங்கள் அதனை இந்த செக்ஷனின் இறுதி சாப்டராக பார்ப்போம். எனக்கு இப்பொழுது நான் ஆட் செய்யும் டேட்டாவினை சேவ் செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் லோக்கல் ஸ்டோரேஜினை செட்டப் செய்ய வேண்டும். நாங்கள் அடுத்த செக்ஷனில் எமது லோக்கல் ஸ்டோரேஜினை செட்டப் செய்வது எவ்வாறு என்று பார்ப்போம்.